அவர்களே, கிருபானந்த வாரியார்ட்ட நண்பர் ஒருத்தர் கேட்குறாரு, எல்லா இடத்துலையும் தெய்வம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, தூண்லையும் இருக்கார், துரும்புலையும் இருக்காருன்னு சொல்கிறீங்க. உங்கள்கிட்ட தெய்வம் இருக்காரா? இல்லை உங்கள் வீட்டில் தெய்வம் இருக்கா? என்கிட்ட தெய்வம் இருக்காரா? இல்லை எங்கள் வீட்டில் தெய்வம் இருக்காரா? அப்போ எங்கே இருக்காரு சொல்லுங்கள். அப்படி இருக்காருன்னா நீங்கள் ஏன் ஒரு இடத்துல கோயிலை கட்டி இங்கே தான் இருக்காருன்னு சொல்லி நீங்கள் அதை கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கிருபானந்த வாரியார்ட்ட கேட்குறாரு. அதுக்கு வாரியார் சுவாமி சொல்கிறாரு, ஐயா, நீங்கள் மாடு பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்காரு. ஆமாம் தெரியும். மாட்டோட உடம்பு ஃபுல்லாக ரத்தம் இருக்க தான் செய்யுது. அதுதான் பாலாக மாறி நமக்கு மடி வழியாக தருது. மாடு உடம்புல ஃபுல்லாக ரத்தம் தான் இருக்குது, அதுதான் பாலாக மாறுது. அப்படிங்கிறதுனால நம்ம வாழை பிடிச்சி இழுத்தா பால் வருமா? இல்லை கொம்பை பிடிச்சி இழுத்தா பால் வருமா? குறிப்பிட்ட இடம் மடியை பிடிச்சி எடுத்தால் தானே பால் வரும். அப்போ இறைவன் எங்கேயும் சூழ்ந்துருக்கிறார். மாட்டோட ரத்தம் மாதிரி மாட்டோட உடம்பில் எல்லா இடத்துலையும் ரத்தம் இருக்கிற மாதிரி இறைவன் எங்கும் சூழ்ந்துருக்கிறார். ஆனால் குறிப்பிட்ட இடத்துல தானே அவரை வச்சு வணங்க முடியும். எப்படி நம்ம மடி வழியாக பால் எடுக்கிறோமோ அதே மாதிரி குறிப்பிட்ட இடத்துல இறைவனை வச்சு வணங்குறது தான் கோயில். நம்ம இவ்வளோ ஒரு கோயிலெல்லாம் கட்டி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத விளக்கமாக எடுத்து சொன்னார். அப்போ தான் நண்பருக்கு புரிஞ்சு. மற்றும் இதுபோல் ஆன்மீக தகவலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.